ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறாதவர்கள், அதாவது விடுபட்டவர்களுக்கு எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டு வரோம். அதோடு சேர்த்து இந்த ஜனவரி மாதத்துக்குள்ள இந்த திட்டத்திற்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதோடு சேர்த்து இது வரைக்கும் நீங்கள் அதாவது இதுக்கு விண்ணப்பமே போடலை, வெளியூரில் இருந்தீங்க அல்லது வேலையாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் அப்ளிகேஷன் எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு சரியான தகவல்கள் கிடைக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழக அரசு 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது வழங்கியும் வருகிறது. இதற்காக விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா 6 மாதங்களுக்கு முன்னாடி அனைத்து பகுதிகளிலும் வழங்கப்பட்டு அதிலிருந்து ஒரு மொத்தமாக பார்த்திங்கன்னா 1,65,00,000 பேர் விண்ணப்பம் போட்டிருந்தாங்க. அதிலிருந்து தற்போது செலக்ட் பண்ணி 1,13,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாயானது தற்போது நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலைமையில தான் பார்த்திங்கன்னா இதில் கிடைக்கப்பெறாதவர்கள், மேல்முறையீடு செய்தவர்கள் நிறைய பேர் மேல்முறையீடு செய்தும் தகுதிகள் இருந்து கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா தற்போது மேல்முறையீடு செய்தவர்களோட மனுக்கள் மாதந்தோறும் ஆராயப்பட்டு அதில் தகுதியான நபர்களை செலக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதனால தான் 1,06,00,000 பேருக்கு கொடுத்துட்டு இருந்து இப்போ 13,00,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தகுதியான தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது விண்ணப்பத்தில் கேட்கப்பட்ட அனைத்து தகுதிகளுமே மெயினாக பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 2,50,000 லட்சத்துக்குள்ளே உங்களோட வருமானம் இருக்கணும். ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாபில் எதுவும் இருக்கக்கூடாது. உங்களோட வீட்டில் எதுவும் கனரக வாகனங்கள் இருக்கக்கூடாது. மின்சாரத்தோட பயன்பாடு 3600 யூனிட்க்கு உள்ளே இருக்கணும். 10 ஏக்கருக்கு மேலே லேண்ட் வச்சுருக்கக்கூடாது. இது போன்ற கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மேல்முறையீடு செய்யும்போது 5 டாக்குமெண்ட் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணினீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸையும் ஒன்ஸ் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சரியான நபர் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் அவங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு உங்களுக்கு கால் பண்ணியும் விசாரிப்பாங்க. அப்போ நீங்கள் தெளிவான டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ப்ளஸ் சப்போஸ் தேவைப்பட்டால் கள ஆய்வுக்கும் வருவாங்க. கள ஆய்வுக்கு வரும்போது உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா சரியான நபராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் கிடைக்கும். அதுவும் இந்த டிசம்பர் மாதம் செலக்ட் ஆனவங்களுக்கெல்லாம் 4000 ரூபாய் இந்த ஃபஸ்ட்டு ஜூனில் செப்டம்பர் மாதத்திலிருந்து தொடங்கி 4 மாதங்களுக்கான மொத்த அமௌண்ட்டுமே செலுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் சரியான நபராக இருக்கும் பட்சத்தில் செப்டம்பர் மாதத்திலிருந்து, அதாவது 5 மாதம் இந்த மாதம் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா, ஜனவரி மாதம் செலக்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா 5 மாதங்களுக்கு சேர்த்து 5,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு தகுதிகள் இருந்தால் கண்டிப்பாக மேல்முறையீடு செய்யலாம். தற்போது விடுபட்டவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு அளிக்க போகிறாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வரும் ஜனவரி மாதத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. மேபி பொங்கல் முடித்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தகவல் சரியான டேட் எப்போ அப்படின்னு சொல்கிறத நம்ம கவர்மெண்ட்லேருந்து வெளியான உடனேயே அனௌன்ஸ் பண்ணுறோம். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதத்துக்கான தவணை தொகையானது 2 தினங்களுக்கு முன்பே வழங்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணி நீ பார்த்துக்குங்க.